வணக்கம். நம்ம இன்னைக்கு காளான் பிரியாணி செய்ய போகிறோம். காளான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: காளான் ஒரு பேக்கெட் 200 கிராம், கடலெண்ணெய் 3 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, எலுமிச்சம்பழம் பாதி, தக்காளி பெரிய தக்காளி 2, பெரிய வெங்காயம் 2, பிரியாணி இலை 1, பட்டை 2, கிராம்பு, கொத்தமல்லி தழை தேவையான அளவு புதினா, கொத்தமல்லி பொடி 1 டீஸ்பூன், காரத்துக்கு வரமிளகாய் தேவையான அளவு, பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தயிர் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், 2 டம்ளர் பிரியாணி ரைஸ். முதல்ல கடலெண்ணெய் 3 டீஸ்பூன் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டுடணும். ரெண்டு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் பொன்னிறமா வணங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி வணங்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும், சீக்கிரமா தக்காளி வணங்கிடும். தக்காளி வணங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போனது கொத்தமல்லி தூள் இருக்கும், வரமிளகாய் தூள் காரத்துக்கு அளவா 2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன் போட்டு கொத்தமல்லி தூள், புதினா இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வணக்கிட்டு இருந்தோம்னா பச்சை வாசமெல்லாம் போயிடும். அப்புறமா காளான் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு, காளான் சேர்த்துடலாம். காளான் வணங்கிடுச்சு. நீ அரிசி போட்டுக்கலாம். பிரியாணி ரைஸ் பிரியாணி ரைஸ் போட்டது இந்த லெமன் புளிஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் உப்பு அப்பளை கொஞ்சமாக போட்டோம். மறுபடியும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா வச்சு 1 டம்ளர் அரிசி போட்டால் 2 டம்ளர் தண்ணி. நம்ம எந்த டம்ளரில் அரிசி போடுறோமோ அதே டம்ளரில் தண்ணி அளந்து வச்சுக்கணும். இப்போ நான் 2 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கிறேன், 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ சீரக சம்பா ரைஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் பாஸ்மதி ரைஸையும் போட்டுக்கலாம். அது தண்ணி ஒரு 1/2 டம்ளர் கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொதி வந்த பின்னாடி மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி பிரியாணி எடுத்துடலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நெய் தேவை இருக்கிறவங்க நெய் சேர்த்துட்டு கலந்துடலாம். நல்லா வெந்து நல்லா பழக்கலாம் பிரியாணி வந்துடுச்சு. இப்போ பிரியாணி காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அந்த பிரியாணி விசில் வர்ற சமயத்தில் தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.